ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. Schezwan sauce எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. Schezwan sauce செய்ய சிகப்பு மிளகாயை நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்துருக்கேங்க. இந்த ஒரு கப்பு மிளகாய், சிகப்பு மிளகாய் எடுத்துருக்கேங்க. காம்பை கிள்ளிட்டு ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதுங்க. அப்புறம் அந்த ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுலேயே நம்ம அரைச்சிக்கலாம். அப்புறம் அடுத்தது வேறு என்ன வேணுங்கிறத பார்க்கலாங்க. பாருங்கள், அந்த ஒரு கப்பு சிகப்பு மிளகாய்க்கு இந்தளவு 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சின்ன வெங்காயம், ஒரு எலுமிச்சம்பழம், 2 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் இதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அரைச்சதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கணுங்க. அப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலை, புளிப்பு பத்தலைன்னா சேர்த்திக்கலாங்க. Schezwan sauce, அதாவது இந்த சட்னி மாதிரி அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம Schezwan sauce சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வச்சு என்ன ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம Schezwan இட்லி பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையானதை பார்க்கலாங்க. அப்படியே செஞ்சுட்டே பார்க்கலாங்க. பாருங்கள், Schezwan இட்லி செய்ய போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால் ஒரு பேன் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் கொஞ்சம் சூடாகட்டுங்க. ஆயில் சூடான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற Schezwan sauce நம்ம எவ்வளோ இட்லி போட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கணுங்க. பாருங்கள், நான் போட போகிற இட்லிக்கு தகுந்த மாதிரி இந்த Schezwan sauce நான் போடுறேங்க. பத்தலைன்னா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கும். நம்ம Schezwan sauce பச்சையாக தான் அரைச்சி வச்சுருக்கோம், அதை வதக்கவே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகும். அதனால் இது ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை சேர்த்தோம்னா Schezwan sauce இட்லி ரெடிங்க. பாருங்கள், ஒரு 3 செகண்ட் அந்த Schezwan sauce நான் நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை நான் இதில் சேர்த்துட்றேங்க. இப்போ நீங்கள் இதில் வெஜிடபிள்ஸ் போடுறதுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா Schezwan sauce ஒரு 3 செகண்ட் வதக்கணும் பார்த்தீங்களா, அப்போவே உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ், கேரட்டு, கேபேஜு, கேப்சிகம், இது மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ, பீன்ஸ், இதெல்லாம் போட்டுக்கலாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ப்ளைனாக செஞ்சு காமிச்சிருக்கேன். அதுவும் இல்லாமல் என்கிட்ட இப்போ வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இல்லை, அதனால் நான் இப்படி செஞ்சு காமிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, Schezwan இட்லி நான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், Schezwan இட்லி ரெடி பண்ணதை வச்சுருக்கேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது Schezwan ரைஸ் செஞ்சு காமிக்க போகிறேங்க. அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. ஆயில் சூடு ஆயிடுச்சுங்க. இப்போ நான் எவ்வளோ ரைஸ் சேர்க்க போகிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி Schezwan sauce சேர்க்க போகிறேங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போகணும். அப்போ தான் சாதத்துக்கு நல்லா ஆப்டாக இருக்குங்க. ஒரு 2 செகண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. 2 செகண்ட் Schezwan sauce நல்லா வதக்கியாச்சுங்க. உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் பிடிச்சதுன்னா இந்த டயத்தில் நீங்கள் வெஜிடபிள்ஸை போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாங்க. ரொம்ப சாஃப்டாக எடுத்துடக்கூடாது, க்ரன்ச்சியாக இருக்கணுங்க. ஃப்ரைட் ரைஸுக்கெல்லாம் எடுக்கிற மாதிரி எடுக்கணுங்க. இந்த டயத்தில் சேர்த்துக்கலாம். அதை வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் வேணால் ரைஸோ நூடுல்ஸோ எதை சேர்த்தணுமோ அதை சேர்த்துலாம். இப்போ நான் வச்சுருக்கிற ரைஸை இப்போ இதில் சேர்த்து கிளறிக்க போகிறேங்க. கிளறுனா நம்ம Schezwan ரைஸ் ரெடிங்க. ஆனால் ப்ராப்பராக பாஸ்மதி ரைஸ் போட்டு செய்யணுங்க. என்கிட்ட இப்போ அது ரெடியாக இல்லாதனால பச்சரிசி சாதத்தில் தான் செஞ்சு காமிச்சிருக்காங்க. எதில் வேணால் பண்ணலாம். ப்ராப்பராக பண்ணுறதா இருந்தால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பாஸ்மதி ரைஸில் பண்ணால் சூப்பராக எம்மியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பரான Schezwan ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. Schezwan sauce வச்சு தோசைக்கு எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க. தோசை ஒரு 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலேயே அந்த சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க.
அதாவது செஷ்வான் சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. 2 நிமிஷம் வேகட்டுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம ஒன் சைடு தான் எடுக்க போகிறோம். அதனால் இப்போவே இதுக்கு தேவையான சாஸை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது செம்ம காரமாக இருக்கும், அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக போட்டுக்கலாங்க. இன்னும் லைட்டாக தோசை வேகணுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்க, நம்ம செஷ்வான் சாஸை வச்சு தோசைக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டேங்க. இப்படியும் ப்ளைனாக சாப்பிட்லாங்க. இன்றைக்கி நான் எல்லாமே ப்ளைனாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இல்லாட்டி நீங்கள் வெஜிடபிள்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு செஷ்வான் சாஸை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு, நீங்கள் தேவையான என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதையும் போட்டு வதக்கிட்டு அதை ரெடியாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் இந்த தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாங்க. அப்படி கூட பண்ணலாங்க. இப்போ நம்ம தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ஒரே ஒரு செஷ்வான் சாஸை வச்சு நம்ம செஷ்வான் சாஸ் இட்லி ரெடி பண்ணியிருக்கோம். செஷ்வான் சாஸ் தோசை ரெடி பண்ணியிருக்கோம். செஷ்வான் சாஸ் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் பூரி சப்பாத்திக்கெல்லாம் கூடி ரெடியான சப்பாத்தி பூரி மேலே அந்த செஷ்வான் சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாங்க. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். செஷ்வான் சாஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எமர்ஜென்சியாக குருமா, சட்னி, சாம்பார் இதெல்லாம் பண்ணலைன்னா கூட இந்த சாஸ் ஆல்டர்னேட்டிவாக வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சுக்கலாங்க. ஆனால் வெஜிடபிள்ஸ் இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எதுவுமே சேர்த்தாமல் ப்ளைனாக தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.